வணக்கம் இது உங்கள் ஃபிக்ஷனல் இது நானும் அம்மி ஃபேமிலியில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெமினாவோட ஒன் ஷாட் தான் அன்ஃபர்கட்டபிள் நைட். ஓகே, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான பர்த்டே விஷஸ். ஹாப்பி பர்த்டே ஐஷுமா. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. அண்ட் இந்த டே மாதிரி எல்லா நாளும் உங்களுக்கு அமையறதுக்காக நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே, ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் அந்த டேயோட நைட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்டான பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு பப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. சுற்றி எல்லாரையும் பார்க்குறீங்க. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு பயங்கர போதையாக இருக்காங்க. நிறைய பேர் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே டச் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இருக்காங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு நிறைய பேர் உங்களை சுற்றி உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பயங்கர போதையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. அவங்கள சுற்றி ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக இருக்குது. அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு பிடிக்கல. தலைவலி வேறு. நீங்கள் அப்படியே எரிச்சல் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ டைம் பார்த்தா ஒரு 8:30 கிட்ட இருக்குது. சரி, ஓகே கிளம்புவோம், இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் எழுந்துக்க போக உங்கள் கொலீக்கில் ஒரு பொண்ணு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறா. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. நல்லா போதையாக இருக்கா. ஏ வயல், எங்கடி போகிற அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே அவள் கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாருறியா, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த ஸ்மெல்லே ஒத்துக்காது. எனக்கு தலை வலிக்குது. நான் கிளம்புறேன். ஆ, கிளம்புறியா? ஏ, நீ ஒரு கிளாஸ் கூட குடிக்கலடி. அப்புறம் என்ன, வந்தது எதுக்கு? சொல்லு, வந்தது எதுக்கு அப்படிங்கிறா. பாரு, நான் பாஸோட ஆர்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்தேன். இல்லைன்னா இங்கே நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கையை எடுத்து விடுறீங்க. ஆனால் அவள் அவங்க கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு பையனை பார்த்து கண்ணை காமிக்கிறான். ஸோ அவனும் ஒரு டின்னை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவள் அப்படியே கையில் வாங்கிட்டு, இந்தா இதை குடி அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, இங்கே பாரு, எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல, தயவு செஞ்சு விடுறியா, எனக்கு எதுவும் வேணாம். ஏ, நீ நினைக்கிற மாதிரி எது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஜூஸ் தான், குடி, எதையாவது குடிச்சிட்டு போ அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கீங்க. நீ குடிச்சா நான் விட்டுறேன். பார்ட்டிக்கு வந்துட்டு எதுவுமே எடுத்துக்காமல் போனால் நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறா. சரி, ஓகே கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே சிப் பண்ணுறீங்க. அது லைக் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பாதி டின் நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. இப்போ அவள் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி மட்டையாகி அந்த சோஃபாலேயே விழுந்துடுறா. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. எப்போ சாமி விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த டின்னை அப்படியே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஸ்டெடியாக நிற்கிறீங்க. இப்போ அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி ஒரு அலையாக தெரியும்ல, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே தலையெல்லாம் பிடிச்சி தட்டுன்னு தட்டிகிட்ருக்கீங்க. கண்ணெல்லாம் மூடி மூடி திறக்கிறீங்க. ஆனாலும் ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே உங்களை சுற்றி விட்டுருது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு சோஃபாவுக்கு பேக் சைடு போய் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் முடியல. அப்படியே ஏதோ மாதிரி இருக்குது. லைக் இப்போது போதையில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி தடுமாறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது பார்க்குறதுக்கு என்னவோ போதையில் லைட்டாக ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தூரமாக இருந்து ஒரு பையன் உங்களை பார்க்குறான். உங்களோட பேக் போஸே செம்ம ஹாட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்து ஸ்மெர்க் பண்ணிவிட்டு கையில் இருக்கிற ஒயின் கிளாஸை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சிப் எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட நடந்து வரான். நீங்கள் ஒரு மாதிரி தள்ளாடிட்டே நின்றுட்டுருக்க. அப்படியே பேக் சைடு வந்து நின்றுட்டு உங்கள் கூட சேர்ந்து அப்படியே ஆடுற மாதிரியே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி செம்மையாக ஒரு மாதிரி போதையாகி போய் நிற்கவே உங்களுக்கு யார் என்ன எதுவுமே தெரியலை. ரொம்ப ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து அவனுக்கு வந்து நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு.
ஸோ இப்படியே இருக்கவே, அவன் கையில இருக்கிற அந்த ஒயின் கிளாஸ அப்படியே ஃபுல்லா சிப் பண்ணி முடிச்சுட்டு, கிளாஸ் அங்க வச்சுட்டு, உங்க கையையும் அண்ட் தென் ஹிப்பையும் அப்படியே கிரிப் பண்ணி கூட்டு போறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரியா தள்ளாடிக்கிட்டே அவன் கைய புடிச்சுட்டே போறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போகவே, அவன் அப்படியே உங்களோட ஹேண்ட வந்து லைட்டா ரப் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாரி கண்ணெல்லாம் ஒரு மூடி மூடி முழிச்சு பார்த்துட்டு, அப்படியே அவன சைட்ல பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பையன் அப்படின்னு மட்டும் தெரியுது. "ஹே! யாரு நீ? என்ன பண்ற? முதல்ல நான் விடு. நான் போணும்." அப்படின்ட்டு ஒரு மாதிரியா நீங்க அப்படியே பேசுறீங்க அவன பார்த்து. அவன் அப்படியே உங்க கைய நல்லா டைட்டா புடிச்சுட்டு, அப்படியே கூட்டிட்டு போயிட்டுருக்கான். "ஏய்! யாரு நீ? இ என்ன விடு. நான் ரியாட்ட போணும்." "ரியா எங்கடி இருக்க? என்ன கூட்டிட்டு போ." அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போதையில வந்து பேசிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட. அவன் அப்படியே ஒரு மாதிரியா உங்க ஹிப்ப நல்லா டைட்டா கிரிப் பண்ணிட்டு, உங்க ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி கீழ இருந்து ரப் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. டக்குன்னு அவன பிடிச்சு தள்ளுறீங்க. அவனும் போதையில தான் இருக்கான். பட் இருந்தாலும் உங்கள விட கொஞ்சம் தெளிவா இருக்கான். ஸோ அப்படியே உங்கள பார்த்துட்ருக்கான். நீங்க நல்லா ஒரு மாதிரி தடுமாறி நின்னுட்ருக்கீங்க. இப்போ நீங்க பிடிச்சு தள்ள, அவன் ஒரு பையன் மேல போய் மோதிருப்பான். ஸோ அந்த பையன் அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே நின்னுட்டு, தலையில கைய வச்சுட்டு, "ஐயோ! ஐயா! என்ன கருமத்தடி குடுத்த? தலையெல்லாம் சுத்துது. எனக்கு வீட்டுக்கு போணும்டி." அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ மேல விழுந்தான் இல்லையா? அந்த பையன் அப்படியே அந்த இன்னொரு பையன்கிட்ட சாரி சொல்லிட்டு, உங்க கைய பிடிச்சு அப்படியே கூட்டு போறான். நீங்க ஒரு மாதிரி வரமாட்டேன் அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்கவே, அந்த பையன் ஒரு மாரி வலுக்கட்டாயமா உங்கள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே அவன பிடிச்சு தள்ளுறீங்க. பட் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டுருக்கான். இப்ப அந்த 2வது பையன் உங்க 2 பேர் முன்னாடியும் வந்து நிக்கவே, அந்த ஃபர்ஸ்ட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டுருக்கான் இல்லையா? அவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டு அங்கேருந்து லீவ் ஆயி போயிடுறான். இப்போ உங்க முன்னாடி அந்த செகண்ட் பெர்சன் நின்னுட்டுருக்காங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே ஒரு மாதிரி காலுக்குள்ள கால விட்டு, ஒரு மாரி கீழ விழுக போறீங்க. ஸோ அந்த பையன் அப்படியே உங்கள ஹிப்ப வந்து கிரிப் பண்றான். நீங்க அப்படியே ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கேர்னஸ்ல அப்படியே கண்ண மூடி மூடி திறந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்க முன்னாடி ஒரு பையன் தான் நிக்கிறான். ஸோ அவன் ஃபேஸ் கிளியரா தெரியல. பட் இது ஒரு பையன் தான் அப்படின்னு தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி எழும்பி நின்னுட்டு, "ஐயோ! என்ன கருமத்த குடுத்தடி. வேற வேற மூஞ்சியா தெரியுது. உன் மூஞ்சி மட்டும் தெரிய மாட்டேன்து. ஏய்! என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடி. எனக்கு முடியல." அப்படின்றீங்க. ஸோ அந்த பையன் அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்க ரொம்ப ஒரு மாதிரி போதையில நின்னுட்டுருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஸோ நீங்க ரியா ரியான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி நோட் பண்றான். ஸோ அங்க ஆல்மோஸ்ட் நெறையா பேர் வந்து மட்டை தான். 1, 2 கேர்ள்ஸ் தான் அங்க இங்க நின்னு ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு உங்க பேக்க வாங்கி, அதில ஏதாவது அட்ரஸ், ஏதாவது கார்டு அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்றான். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. உங்களோட மொபைலும், பர்ஸும் மட்டும் தான் இருக்கு. ஸோ மொபைல் எடுத்து அதில ஏதாவது ஃபோன் நம்பர் எடுக்க முடியுமான்னு பார்த்தா, உங்களோட பாஸ்வேர்ட் அவனுக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். உங்கள இப்படியே விட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு இருக்கு. ஸோ அப்படியே யோசிச்சவன் உங்கள போய் பார்த்துட்டு நிற்கிறான். நீங்க நல்லா ஒரு மாதிரி கேர் ஆயிட்டு அவன் மேலேயே போய் விழுகுறீங்க. ஸோ அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ வேற வழியே இல்லாம அவன் அப்படியே கூட்டிட்டு போறான் உங்கள கை தாங்கல்ல. நீங்க அப்படியே நடந்து ரியா ரியான்னு ஒளறிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அவனோட கார்ல உங்கள தூக்கி படுக்க வச்சுட்டு பேக் சீட்ல வந்து படுக்க வச்சுட்டு, அவன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான் உங்கள. கொஞ்சம் தூரம் ட்ராவலுக்கு அப்புறமா அவங்கள அப்படியே ஹேண்டில் லிஃப்ட் பண்ணிட்டு போய் அவனோட ரூமில் பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பேனை படுத்துட்ருக்கீங்க. ஃபுல் மட்டை. அப்புறமா அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் அண்ட் தென் பேக் எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணி விட்டுட்டு, அவனுமே அவனோட கோட்டை கழட்டி சோஃபா மேலே போட்டுட்டு ஒரு 2 பட்டன் அன்பட்டன் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். அவனுக்குமே கொஞ்சம் போதையாக தான் இருக்குது. பட் ரொம்ப இல்லை. ஓரளவு தெளிவாக இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனுமே அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே டைம் போக மார்னிங் நல்லா மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் கலையுது. குளிர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு பெட்ஷீட்டை தேடுறீங்க. அது உங்கள் ஹிப்புக்கு கீழே இருக்குது. டக்குன்னு இழுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. ஸோ கவர் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் படுத்துருக்கிற இடம் ஒரு மாதிரி வார்மாக இருக்குது.
ஸோ நல்லா க்ரிப் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்க அந்த பையனோட மேல தான் படுத்துட்டு இருக்கீங்க. நல்லா வார்மா இருக்கு. நல்லா டைட்டா புடிச்சிட்டு அப்படியே நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்றீங்க. இப்ப தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்க படுத்திருக்கிறது வந்து ஒரு பில்லோ மேல இல்ல அப்படின்ட்டு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி கை வச்சு அந்த தூக்கத்திலேயே வந்து கை வச்சு பார்க்குறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டா இருக்கவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ண திறந்துட்டு பார்த்தா, நீங்க ஒரு பையன் மேல படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு லைட்டா நகர்ந்து போறீங்க. இப்போதான் அந்த பையன் மேல ட்ரெஸ் இல்ல அப்படின்றதே உங்களுக்கு தெரியுது. செம்ம ஷாக் உங்களுக்கு. அப்படியே அந்த பையன பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க உங்கள பார்க்குறீங்க. உங்க மேலயும் எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. டக்குனு ஷாக் ஆயிட்டு எழுந்து உட்கார்றீங்க. நைட்டு என்னாச்சு? இவன் யாரு? அப்படின்ற மாரி யோசிக்கிறீங்க. சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. இது உங்க வீடு மாதிரியே இல்ல. எங்க இருக்கோம்? ஏது? எதுவுமே தெரியல. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அழுகை முட்டிக்கிட்டு வருது. நீங்க அப்படியே எம்பி எம்பி பார்க்குறீங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் கீழ சிதறி கிடக்குது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு, அப்பனா நைட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சா? நம்ம வந்து இவன் முடிச்சுட்டானா? அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அப்படியே கண்ணுல டியர்ஸோட உட்காந்துட்ருக்கீங்க. நீங்க ஒரு மாதிரி அசைஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த இதில டிஸ்டர்ப் ஆகி, இப்ப அந்த பையன் அப்படியே கண்ண முழிக்கிறான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கோவமா அண்ட் தென் பயத்தோட வித்தியாசமா அவன பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள பார்த்து லைட்டா சிரிக்கிறான். நீங்க அப்படியே மொறச்சிட்டு, "யாரா நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? இது இது என்ன இடம்? என்ன எங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? முதல்ல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் என்னன்னு தெரியாத ஒரு பொண்ண எப்படி எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஆ" அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்ச மூச்சுன்னு கத்திக்கிட்டே ஒரு பக்கம் அழுகுறீங்க, ஒரு பக்கம் கோவப்படுறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. இப்ப அப்படியே அவன் எழுந்து உட்காந்து அவனோட ஹேர் அப்படியே கிரிப் பண்ணிட்டே உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே கோவமா அவன பார்த்து முறைக்கிறீங்க. உங்க கண்ணீர் மட்டும் அப்படியே நிக்காம வழிஞ்சிட்டு இருக்கு. "இதோ பாரு, எனக்கும் உன்னை யாரு, என்ன எதுவும் தெரியாது. அப்படிதான் உன்னை நான் பப்ல பார்த்தேன். உன்கிட்ட யாரோ மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு உன்கிட்ட வந்தேன். பார்த்தா நீ மயங்கிட்ட. அதனால என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உன்னை அப்படியே நான் விட்டு வந்திருந்தேன்னா, உன்னை யார் வேணா என்ன வேணா பண்ணியிருப்பாங்க." அப்படின்றான். நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு உங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, "ஓ! இப்ப நீ என்ன காப்பாத்திட்டேன்னு சொல்ல வர. அப்படிதானே? அங்கேயே நீ என்ன விட்டுட்டு வந்திருந்தாலும் இதே தானே நடந்திருக்கும். அங்க நடக்கிறதுக்கும், இங்க நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? காப்பாத்துறேன்ற பேர்ல நீயும் என்ன கூட்டிட்டு வந்து இதே தானே பண்ணியிருக்க. உனக்கு இத சொல்ல வெட்கமா இல்ல?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப அவன் அப்படியே ஒரு மாதிரி பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற டவல் அப்படியே எடுத்து கட்டுறான். நீங்க அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ அவன் கட்டிட்டு அப்படியே எழுந்து, அங்க உங்க பெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மொபைல போய் எடுத்து ஆன் பண்ணிட்டு, உங்க கையில குடுக்குறான். நீங்க அப்படியே அவன பார்த்து முறைக்கிறீங்க. "புடி" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே அந்த மொபைல வாங்குறீங்க. அதில ஏதோ வீடியோ மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. "இதையும் ஒண்ணும் உன்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக எடுக்கல. எப்படியும் நீ காலையில எந்திரிச்சோனே இப்படிதான் கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அப்படி கை கட்டி நிற்கிறான். நீங்க அப்படியே அந்த மொபைல வாங்கிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்ருக்கீங்க. "நீயே இத பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத நீயே டெலீட் பண்ணிடு. ம்?" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்ப அவன் வாஷ்ரூம்குள்ள போயிடுறான். இப்ப நீங்க அந்த வீடியோ அப்படியே ஆன் பண்றீங்க. ஆக்சுவலி நைட் என்ன ஆயிருக்கும்னா, உங்கள அப்படியே வந்து அவன் படுக்க வச்சுட்டு அவனும் சைட்ல படுத்திருந்திருப்பான். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே போயிருக்கவே, நீங்க அப்படியே தூக்கம் கலைஞ்சு, அந்த மயக்கம் கலைஞ்சு அப்படியே எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கேரா, போதையா தான் இருக்கு இன்னுமே. அப்படியே எழுந்து உட்காரவே, உங்க பக்கத்துல ஜிமன் படுத்திருக்கான். உங்களுக்கு அவன் ஃபேஸ் நல்லா ஃபுல்லாலாம் தெரியல. அப்படியே தலைய புடிச்சிட்டு, அங்க ரியா தான் படுத்திருக்கா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அவள அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணலான்னு கிட்ட போயிட்டு, அந்த ஷர்ட்ட புடிச்சு இழுக்கிறீங்க. "ரியா, ஏய் ரியா, எழுந்திருடி. எனக்கு தலை வலிக்குது" அப்படின்றீங்க. இப்ப ஜிமன் அப்படியே ஒரு மாரி தூக்கம் கலைஞ்சு எழுந்து உட்கார்றான். "ரியா, எனக்கு செம்மையா தலை வலிக்குது. என்ன கருமத்தடி குடுத்த? என்னால முடியல" அப்படின்றீங்க. "இதோ பாரு, நான் ரியா கிடையாது. இப்ப நீ தூங்கு. மார்னிங் நான் ரியா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுர்றேன். ம்?" அப்படிங்கிறான். "ஆ, அ ரியா இல்லையா? அப்ப நீ யாரு?" அப்படின்னு கேட்குறீங்க. "நான்
நான் பப்ல உன்னை பார்த்தேன். உனக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு தோணுச்சு. அதனால தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ நீ இப்போ தூங்கு. மார்னிங் நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். ஐயோ! எல்லாம் இந்த ஜிம்முனால வந்த தொல்லை அப்படின்றீங்க. யாரை சொல்ற? என்ன சொன்ன இப்போ? அதான் என்னோட கம்பெனியோட சிஇஓ அந்த அரக்கு இருக்கான். அவன் பார்த்த வேலை தான் இதெல்லாம். ஏன் ஏன் அப்படி சொல்ற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பைத்தியக்கார நாய் இப்படி பப்புக்கு எல்லாரும் வந்தே ஆகணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருச்சு. அது பேரில் தான் வந்து தொலைச்சேன். இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்காது இதெல்லாம். அவனால் வந்த தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறீங்க. இப்போ நீங்கள் திட்டுறதெல்லாம் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் கேட்டுட்ருக்கான். அவன் மட்டும் பிடிக்காதவங்க வர வேணான்னு சொல்லியிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். அந்த பைத்தியத்தால் இங்கே வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. சாரி, எனக்கு ஒன்று தெரியாது. எனக்கு என் வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். பாய் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போதையில் எழுந்துக்கிறீங்க. உங்களால் நடக்க முடியல. மறுபடியும் விழுக போகவே அவன் டக்குன்னு உங்களை பிடிச்சி, இதோ பார், முதல்ல நீங்கள் படுத்து தூங்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்னிங் நானே உன்னோட அட்ரஸில் கூட்டிகிட்டு போய் விடுறேன். புரிஞ்சுதா? உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்னால் முடியல. எனக்கு தலை வலிக்குது. சரி, நீ படுத்துக்கோ. நான் உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போது லைட்டாக வந்து ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே பிடிச்சி விட்டுட்ருக்கான். நல்லா இருக்கு, தேங்க்யூ அப்படின்றீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு சரி தூங்கு அப்படிங்கிறான். இல்லை, எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவனுமே சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். உன் பேர் என்ன? என் பேரா? அயன். ஓ, ஓகே ஓகே. ஆமாம், நீ எங்கே ஒர்க் பண்ணுற? ஜேஎம் இண்டஸ்ட்ரீஸ். உனக்கு அந்த இடம் தெரியுமா? ம், தெரியும். என்னது தெரியுமா? அப்போ நீயும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறியா? இல்லை, நான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, ஓகே ஓகே. உனக்கு என் பாஸை தெரியுமா? தெரியாது. அப்போது நீ ஏன் பப்புக்கு வந்த? அது என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அதனால் வந்தேன். ஓ, ஓகே ஓகே. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் என் சிஓவை பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு அவனை பார்த்தா அப்படியே கடிச்சு துப்பணும் போல் கோவம் வருது. ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு நிறையா ஒர்க் கொடுக்குறாரா? ஆஹா, அதெல்லாம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி பப்பு, கிளப்பு, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பிடிக்காது. இந்த ஸ்மெல் கூட பிடிக்காது. அவனால் தான் இந்த மாதிரி ஆச்சு. இது வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை தெரியுமா? அந்த ரியா நாய் எதையோ ஊற்றி கொடுத்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஆகி உனக்கு நான் டிஸ்டர்ப் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, உன்னோட சிஇஓவை இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லையா? இல்லை, நான் வேறு பிரான்ச். அவர் மெயின் பிரான்ச்சில் தான் இருப்பார்.
ஓ! ஓகே, ஓகே. நீ எந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ற? அப்ப நீங்க உங்க பிரான்ச்சோட லொகேஷன சொல்றீங்க. ஓ! ஓகே. ம். உனக்கு அந்த பிரான்ச் தெரியுமா? அம் ஆ தெரியும். என் ஃப்ரெண்டு அங்க ஒர்க் பண்றாங்க. ஓ! ஓகே, ஓகே. சரி. எதுவா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். இப்ப தூங்கு. ஆ. முடியாது, 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 முடியாது. அவன இன்னைக்கு திட்டி தீர்க்காம எனக்கு தூக்கமே வராது. அவன அவன் மட்டும் இன்னைக்கு என் கையில கடிச்சான். அவன அப்படியே அப்படின்னுட்டு பல்ல கடிக்கிறீங்க. யார சொல்ற? அதான் அ அந்த ஜிமன் டாக். அவன அவன மட்டும் நான் பார்த்தேன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல கண்ணெல்லாம் விரிக்கிறீங்க. ஆனா ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. அவன் அப்படியே ஸ்மைல ஹைட் பண்ணிட்டு, எதுக்கு அவன் மேல உனக்கு இவ்ளோ கோவம்? பின்ன அவன் மட்டும் எல்லாரும் ஒன் டே ஆகணும் பார்ட்டிக்குன்னு சொல்லாம இருந்துட்டான்னா, இந்நேரம் அழகா என் வீட்ல உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். அவனால தான் இது எல்லாமே. பாரு, உனக்கும் நான் டிஸ்டர்ப் குடுத்துட்டு இருக்கேன். அப்போ அப்போ அவன திட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டு, இங்க பாரு, ஒரு வேளை எல்லாரும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சு கூட அவர கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறான். நீங்க அப்படியே அவன ஒரு மாதிரியா மொறச்சிட்டு, என்ன அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் பண்றியா நீ அவனுக்கு? அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன டப்புன்னு தள்ளிட்டு அவனோட ஸ்டொமக்ல ஏறி உட்காந்து அவனோட காலர் 2த்தையும் புடிச்சிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல. இப்ப திரும்ப அப்படியே ஒரு மாதிரியா உங்கள பார்த்துட்டு, "இதோ பாரு வயன், நீ ரொம்ப போதையா இருக்க. ஒழுங்கா படுத்து தூங்கிடு. இ இதெல்லாம் இதெல்லாம் மார்னிங் தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ." அதெல்லாம் முடியாது. அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க, அவ்வளோதான். எனக்கு அப்படியே கோவமா வருது. அவன்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலர் பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. நீங்கள் அவன் கிட்ட போகிறீங்க. அப்படியே ரொம்ப ஜூமிங்கில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஒரு வகையில் அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? இப்போ என்ன, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. ம், கரெக்ட் தானே அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஆனாலும் அவன் மேலே எனக்கு கோபம் போகலை அப்படின்னுட்டு ஒரு மாதிரியாக அவனை பார்த்து மறுபடியும் முறைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவன் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் அவனால் எதுவும் சொல்ல முடியல. ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு, சரி, ஓகே, ஓகே, எதுவாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். இப்போ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி உங்களை பெட்டில் படுக்க வைக்கலான்னு வரா. நீங்கள் இன்னமும் மறுபடியும் அவன் மேலே நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு, ஏய், நீ என்ன அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவனா இருக்க? என்ன, நீ அவ்வளோ நல்லவனா? இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நீ இருந்ததே கிடையாதா? அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ம், இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, பரவாயில்ல, நீ இப்போ படுத்து தூங்கு. நீ நீ இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறான். ஹே, பயப்படுற தானே? நீ பயப்படுற, எனக்கு தெரியுது. நீ பயப்படுற. நீ என்ன இவ்வளோ நல்ல பையனாக இருக்க? டே ஜிமன், உனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு பையன் கூட எனக்கு ஒரு மீட்டப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அப்படியே மேலே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை பார்க்க அவனுக்கு சிரிப்பாக வருது. சரி, நீ பனிஷ் பண்ணிக்கலாம், இப்போ படுத்து தூங்கு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறுபடியும் அவனை பார்த்துட்டு அவனோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு, ஹே, நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து முழிக்கிறான். என்ன, சொல்லு, டேட் பண்ணலாமா? ஏன் அப்படி கேட்குற?
நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. பார்க்க வேற அழகா இருக்க. அதான் டேட் பண்ணலாமா? சரி, சரி. அத பத்தி மார்னிங் பேசலாம். இப்போ ஒழுங்கா படுத்து தூங்கு. நீ ரொம்ப பயப்படுற. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கிட்ட போய் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அவன் ஒரு மாதிரி மறண்டு போயிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க, நல்ல பையனாகவும் இருக்க. ஸோ 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 வயன் ஸ்டாப் இட். ஒழுங்கா படுத்து தூங்கு அப்படின்றான். நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. அவன்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவங்கள தடுத்து தடுத்து பார்க்குறான். ஆனாலும் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ 2 பேருமா சேர்ந்து ஒரு பாதி போதையிலையும் ஒரு மாதிரியான மயக்க நிலையிலையும் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக வைல்டாக ஒரு மேக்கப் செஷன் முடியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இப்போது வந்து ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கீங்க. போதையில் நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கும் அங்கே ஜிம்மன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். பட் உங்களால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. டக்குன்னு குனிஞ்சிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு கபோர்ட்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ கடைக்கடைன்னு பெட்டுக்கிட்ட இருக்கிறவங்க ட்ரெஸ் எல்லாம் பொறுக்கி அவன் வரதுக்குள்ளார போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்டி வயன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவனும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரான். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு கை நீட்டுறான். நீங்கள் அப்படியே அவன் கையை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் மொபைலை பாயிண்ட் பண்ணி கொடுன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் டக்குன்னு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு அவன் கையில் வைக்கிறீங்க. சிரிச்சிட்டே அதை பாக்கெட்டில் வச்சுட்டு அவனோட வாட்ச் எடுத்து கட்டிக்கிட்டே சரி போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல மார்னிங் நானே அவனை ட்ராப் பண்ணிடுறேன்னு, வா நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக தலையை குனிஞ்சிக்கிட்டே எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. அவன் சிரிச்சிட்டே சரி போயிட்டு வா அப்படின்றான். நீங்களும் கடைன்னு எந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. உங்களால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. நைட்டு நடந்ததுக்கும் இப்போ அவன் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்று நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறான். நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. அது முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு நைட் நடந்ததெல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. கடற்கடன்னு உங்கள் தலையெல்லாம் அப்படியே ஆட்டிட்டு இங்கே பாரு வயன், நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட். அவனே அதை கண்டுக்கல. நீ அதை பற்றி பேசாத, இப்படியே விட்டுரு. மறக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் மறந்து தான் ஆகணும். எதுவுமே வேணும்னு நடக்கலை, எல்லாமே தெரியாமல் நடந்து போச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே வந்து சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டவலில் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வரீங்க. ஸோ அவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வரவும் அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் அவன் கூட போயிட்டே இருக்கவே அவன் உங்களை பார்த்துட்டே தான் வரான். அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. நைட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. நைட்டில் என்னென்னலாம் பண்ண நீ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே ஓடுது. சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே வரான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு காரில் சமத்தா ஏறி உட்காந்துக்கிறீங்க ஃப்ரண்ட் சீட்டில். அவன் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வரான். நீங்கள் அப்படியே விண்டோ சைடு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படியாவது அந்த மறந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷனை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியலை. ஒரு மைண்டு மறந்து போயிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னொரு மைண்டு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதுக்காக அவன்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. இதுவே அவன் பண்ணியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா, இப்படி சைலண்ட்டாக வந்திருப்பியா அப்படின்னு எல்லாம் சொல்லுது. எப்படியோ இதை சரி பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு சாரி கேட்குறது தப்பு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படியே பொறுமையாக அவனை பார்த்து திரும்புகிறீங்க. அவன் பாட்டுக்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அப்படின்றீங்க. அவன் லைட்டாக அவங்கள திரும்பி பார்க்குறான். நைட்டு அப்படி நடந்தது என்னோட தப்பு தான்.
என்ன மன்னிச்சிடுங்க. நான் எதுவும் வேணும்னு பண்ணல. எ எனக்கு இந்த மாதிரி விஷயங்களும் பிடிக்காது. அம் அது அது ஏதோ போதையில அந்த மாதிரி நான் நிஜமாவே அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த விஷயங்களும் தெரியாது. ஏதோ என்னைய அறியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க தலையை குனிஞ்சு. அவன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டோம் அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, கேட்கணும்னு நினச்சோம், நம்ம சாரி கேட்டுட்டோம், இதுக்கு மேலே அவனோட முடிவு அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக திரும்பி அப்படியே விண்டோ பக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை சைடில் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துருக்கீங்க. வயன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அவன் ரோடு பார்த்து காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பேல உட்காந்துருக்கீங்க. என்னடா இவன் பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டான் அப்படின்ற மாதிரி. என்ன கேட்டீங்க? நாம் டேட் பண்ணலாமான்னு கேட்டேன். எங்கே பாருங்கள், நான் நேற்று ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். அதெல்லாம் நான் கான்ஷியஸாக கேட்கல. சாரி, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். அதெல்லாம் யோசிக்காதீங்க ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் இப்போ கான்ஷியஸாக தான் கேட்குறேன், டேட் பண்ணலாமா? எனக்கு ஒரு டவுட்டு, கேட்கலாமா? என்ன கேளு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக கல் பண்ணிவிட்டு, இல்லை நான் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னும் எனக்கு தெரியாது. என்ன தைரியத்தில், ஐ மீன் என்ன நம்பிக்கையில் இப்படி கேட்குறீங்க? ஏய் ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் டேட் பண்ணலாமான்னு தானே கேட்டேன், என்னமோ மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்ட மாதிரி பேசுகிற. அப் அது வந்து அப்படின்னு நீங்கள் இழுக்கிறீங்க. இப்போ உங்களோட ஸ்ட்ரீட்குள்ளே அவனோட கார் போயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு, என்னோடய அட்ரஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் உங்களுக்கு அட்ரஸே சொல்லலையே, அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, டேட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு, முடிவே பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் வீட்டு முன்னாடி கரெக்டாக கார் நிற்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன கரெக்டா உன் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து கல் பண்ணிவிட்டு, சரி தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்க போக, ஏய் என்ன அப்படியே போகிற? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லையே. அது அதை நான் யோசித்து சொல்கிறேனே. சரி யோசி, இங்கே உட்காந்து யோசித்து சொல்லிட்டு போ. இங்கே வா. பின்ன அது அது எப்படி? சரி ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா யோசி. ஆனால் ஈவினிங் 5 o'clock ஷார்ப்பாக ஆஃபீஸ்க்கு வெளியே நான் நிற்பேன், நீ வந்துடணும் சரியா? என்னது ஆஃபீஸ்க்கா? வேணாம் ஆஃபீஸ்க்கெலாம் வேணாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 5 o'clock நீ கீழே இறங்கி வர, இல்லை 5:05க்கு நான் உன் கேபினில் இருப்பேன். என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிறான். நீங்கள் வேணான்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ வர அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நீங்களும் வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே அப்படின்ற மாதிரி மண்டே ஆட்டிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போகிறீங்க. அவங்களே பார்த்து சிரிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் போயிட்டு காலிங் பில் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க ரியா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு உங்கள் பேக்கில் இருந்த கீயை எடுத்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கால் டாக்ஸி வந்து நிற்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ரியா தான். ஸோ அவளுமே இப்போ தான் போதை தெளிஞ்சு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறா. அவளை பார்த்ததுமே உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. நேற்று நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ ஒருத்தி தான் நீ காரணம் அப்படின்ற மாதிரி அவளை முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. அவன் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டே அந்த சோஃபாவில் அப்போ தான் நிம்மதியாக உட்கார்றா.
நீங்கள் உள்ளே வந்ததும் வராததுமா வச்சு கிளின்னு கிழிச்சு அள்ளிடுறீங்க அவளை. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், கொடுத்துட்டா அப்படின்ற கோவத்தில் தான் நீங்கள் கத்திட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு உங்களை சமாதானப்படுத்த நிறைய ட்ரை பண்ணுறா. ஆனால் நீங்கள் நைட்டு நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறீங்க. அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறா. நீங்கள் ஆமான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு முறைச்சிட்டு இருக்கீங்க. என் பையன் என்னடி சொல்கிற அப்படின்னா அவன் கூட டேட் பண்ணுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா? இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டியா? அவன் யார் என்ன ஏதாவது உனக்கு தெரியுமா? என்ன தைரியத்தில் நீ ஒத்துக்கிட்ட? எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை அவன் கூட டேட் பண்ணோன்னு. அவன் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. ஓ, அப்புறம் ஏண்டி அவன் கூட டேட்டிங் வரதுக்கு ஒத்துக்கிட்ட? அதான் எனக்கும் தெரியல. அவன் கேட்கும்போது என்னால் வேணான்னு சொல்ல முடியல. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தான் இருக்கான், பார்க்க வேற அழகாக இருக்கான். அவன் பிஹேவியர் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் எனக்கு ஏன் அவன்கிட்ட நோ சொல்லணுன்ட்டு தோணவே இல்லைன்னு தெரியல அப்படின்றீங்க. ஆனால் ஒன்று, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ மட்டும்தான். உன்னால தான் எல்லா பிரச்சனையும் ஆச்சு. நீ மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தேன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கச்ச முச்சன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ இது எப்போ முடிக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாவா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்ச ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி அப்படியே போகிறீங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒர்க்கில் செம்ம பிஸி ஆகிடுறீங்க. டைம் போகிறதே உங்களுக்கு தெரியல. இப்போ ஈவினிங் ஒரு 4:45 இருக்கும். நீங்கள் பயங்கர பிஸியாக உங்கள் சிஸ்டமில் உட்காந்து கடன்னு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மொபைல் அப்படியே ரிங் ஆகுது. சைடில் அப்படியே பார்க்குறீங்க, அன்னோன் நம்பர்னு இருக்குது. பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்க. கண்டினியூவாக ஒரு 3 to 4 டைம்ஸ் அதை அடிச்சுட்டே இருக்குது. எரிச்சலில் டக்குன்னு ஒரு ஹேண்டை வச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு யார் என்னன்னெலாம் கேட்கவே இல்லை. ஹலோ, யாராக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நான் கழித்து பேசுகிறேனே ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண போக, ஓய் என்ன என்னை மறந்தே போயிட்டியா? சரி, நீ எவ்வளோ வேணால் பிஸியாக இருந்துக்கோ, ஆனால் இன்னும் 10 நிமிஷத்தில் நீ கீழே இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்றான். இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க 4:50. ஐயோ, இவன் பேரை கூட கேட்க மறந்துட்டோமே. இங்கே பாருங்கள், என்னால் இன்றைக்கி எங்கேயோ வர முடியாது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அது நான் இன்றைக்கே முடிச்சு கொடுத்தாகணும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர்க்குள்ளே முடிச்சிருவேன். ஸோ என்னால் இப்போதைக்கு வெளியே வர முடியாது, நம்ம இன்னொரு நாள் போகலாமே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண போகிறீங்க. இதோ பாரு, நான் சொன்னது தான். இன்னும் 10 மினிட்ஸில் நீ கீழே இருக்கணும். நீ வரலைன்னா நான் உள்ளே வருவேன், புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னால் எங்கேயும் வர முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒர்க்கையே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வேணும்னா போகலாம், அப்படி இல்லைன்னா என்னால் இன்றைக்கி வர முடியாது. நான் இன்றைக்கி இதை முடிச்சு கொடுக்கலன்னா என் வேலையே போயிடும். ஸோ புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் கால் கட் பண்ணி அடுத்த 5வது நிமிஷம் உங்கள் பிரான்ச் மேனேஜரும் அண்ட் தென் உங்கள் டீம் லீடரும் அங்கே வராங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எம்ப்ளாயீஸ் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், மெயின் பிரான்ச்லேருந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக எந்திரிச்சுன்னுட்டு, சார் ஆனால் இந்த ப்ராஜெக்டை இன்றைக்கே சப்மிட் பண்ணணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போகிறேன் சார், இன்னொரு ½ அன் ஹவரில் முடிச்சிடுவேன். நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போது சிஇஓ கிட்டேருந்தே கால் வந்துச்சு. அவங்க நாளைக்கே இதை கொடுக்கலான்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை விட முக்கியமான ஒரு மீட்டிங்காக, அதனால எல்லோரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்க, இப்போ எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. என்னடா நடக்குதுங்க, ஒரு மண்ணும் புரியலை, திடீர்னு என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே, சரி ஓகே நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு உங்கள் சிஸ்டம் எல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ரியாவும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க.
உங்கள மிரரில் பார்த்துட்டு ஜிமின் அப்படியே மாஸ்க்கை வியர் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி கார்லேருந்து வெளியே இறங்கி நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்ததுமே சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய்னு கை காமிக்கிறீங்க. ஸோ அவனுமே உங்ககிட்ட ஹாய்னு லைட்டாக வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் அப்படி கை காமிக்கிறத பார்த்தோன்னே, ஏய் யார் இது? நீ சொன்னியே அந்த பையனா? ஆ ம் அவன்தான் அப்படின்றீங்க. ஸோ அவளுமே அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கூட அவன் பக்கத்தில் நடந்து வரா. இப்போ டக்குன்னு யாருக்காவது டவுட் வந்துடுமோ அப்படின்ற ஒரு இதில் அவங்க கையை பிடிச்சி டக்குன்னு காரில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்கள் அப்படியே விண்டோலேருந்து விளையாட்டி பார்த்துட்டு, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன், நீ பத்திரமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கவே ஜிமின் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு தென் விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாஸ்க்கை வந்து கழட்டிடுறான். என்ன நான் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ எப்படி வந்தியா ஆ அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு, அதான் எனக்குன்னு ஒன்று வந்து வாச்சிருக்கேன், என் சிஇஓ அரலூசு, எல்லாம் அதை பார்த்த வேலை தான். உன்னால் என்னை திட்டாமலே இருக்க முடியாதுல்ல, இருடி உன்னை பார்த்துக்கிறேன். ஆ என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? இல்லை உன்னால் அவரை திட்டாமல் இருக்கவே முடியலல்ல அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி உட்காடுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். இன்றைக்கி காலையில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, அதை இன்றைக்கே முடிச்சாகணும், அதுவும் ரொம்ப 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 முக்கியமான ப்ராஜெக்டு. ஸோ சிஓ ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போகுது, அதனால் கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாங்கன்னு இன்றைக்கி ஃபுல்லாக அதோடைய மண்டை உடச்சிருக்கு. இன்னும் 1/2 hour இருந்தால் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டே பண்ணியிருப்போம். அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அப்புறம் முடிக்க போகிற நேரத்தில் வந்துட்டு, பரவாயில்ல இன்னும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் எரிச்சல் வரமா வராதா? இப்போ முன்னாடியே ஒரு நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா எங்கள் படிக்க கொஞ்சம் ஸ்லோவாவது பண்ணியிருப்போம்ல. எல்லாம் எல்லாம் அவன் பார்த்த வேலை தான், அவனுக்கு மண்டையில் மசாலாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஷிஷோ ஆரம்பிச்சிட்டாலே இப்போ இதில் எப்படி நிறுத்துறது சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நெயிலில் பைட் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்து உட்காந்துக்கிட்டு அப்படியே திட்டுன்னு திட்டிகிட்டே வரீங்க. அவனுக்குன்னா ஒரு பக்கம் நீங்கள் திட்டுறது க்யூட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ என்ன இப்படியெல்லாம் திட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி டக்குன்னு காரை பிரேக் போடுறான். நீங்கள் அப்படியே லைட்டாக முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து சீட்டில் இடிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் பேக் ஹெட்டை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, ஓதோண்டி வாயை மூடு, உனக்கு வாய் வலிக்கல, திட்டிகிட்டே இருப்பியா இப்படி, அவ்வளோதான் உனக்கு, கம்முன்னு வர அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை ரெண்டுத்தையும் பொறுமையாக அப்படியே மூடி திறந்துட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பட்டுன்னு இப்படி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக திகச்சு போய் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் இப்படி ஷாக்காக உட்காந்துருக்கிறது கூட அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வருது. ஸோ அப்படியே நீங்கள் போகிறீங்க. இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் பேசலை. இப்போ கார் ஒரு 15 minutesல ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்து மூவ் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சைடில் திரும்பி. லைக் அது ஒரு ஃப்ளவர் பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. அவன் காரை பார்க் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். அவ்வளோ நேரம் லொடன்னு பேசிட்டு வந்த நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை, அமைதியாக வரீங்க. நீங்கள் இப்படி சைலண்ட்டாக வர்றது கூட ஒரு மாதிரி அவனுக்கு சிரிப்பாக தான் வருது. ரொம்ப கோவமாக இருந்த, அதான் உன் மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணேன், தப்பாலாம் தோணல, அதுக்குன்னு இப்படியே வரணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படிங்கிறான். நீங்கள் ஆனாலும் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக தலையை தொங்க போட்டே வரீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷை ஆகுது, இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் அப்படியே அவன் கூட வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போகவே ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே அப்படியே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த ஷாப்போட அவுட் சைடே வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உள்ளே போனால் யாருமே இல்லை, ஒரு குட்டி ஷாப் தான், ஒரே ஒரு டேபிள் அண்ட் 2 சேர் அப்பளம் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு உங்களை உட்கார வைக்கிறான்.
அண்ட் தென் அந்த பக்கம் அந்த ஷாப்பில் வந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த சைடு போய் நின்னுட்டு அவனே வந்து ஏதேதோ எடுத்துட்டு போட்டுட்ருக்கான். என்னென்னமோ பண்ணிட்டுருக்கான். நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே பார்க்குறதுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷேப்லயே இருக்க சேர்ஸு, டேபிள்ஸு, அங்க இருக்கிற குட்டி குட்டி டால்ஸ் எல்லாமே ஒரு மாரி அழகா இருக்கு பார்க்கவே. ஸோ எல்லாத்தையும் நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவே, ஒரு பவுல்ல ஐஸ்கிரீம் போட்டு எடுத்துட்டு வந்து தரான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ம். சாப்பிடு அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் ஒரு ஸ்பூன எடுத்து அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர். நீங்க அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிட்டு, ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவன்ட்ட ஒரு மாதிரி ஹாப்பியா சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவன் ஒரு பக்கத்துல அதாவது நாடியில கை வச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவன் உங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீங்க ரொம்ப ஆசையா அத சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அந்த பவுலே ஃபுல்லா காலி பண்ணிடுறீங்க. அவனுக்கு வேணுமான்னு கூட கேட்கவே இல்ல. ஸோ அவ்வளோ ஆசையா நீங்க சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. குழந்த மாதிரி உங்களோட லிப்ஸில் தென் சீக்ஸ் பக்கத்துலலாம் அங்கங்கே ஆக்கி வச்சுருக்கீங்க. அப்படியே அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஐயோ வேணுமான்னு கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு டிஷ்யூ நீங்கள் எடுக்க போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே கொட்ட கொட்ட முடிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. ஸோ அவங்க 2 கையும் லைட்டாக அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டை வந்து உங்கள் ஜா லைனில் வந்து அப்படியே டக்குன்னு க்ரிப் பண்ணிவிட்டு அங்கங்கே நீங்கள் ஆக்கி வச்சிருந்த ஐஸ்கிரீம்லாம் அவன் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கமாக மூடிட்டுருக்கீங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் அவன் டேஸ்ட் பண்ணிவிட்டு ம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. டக்குன்னு அவன்கிட்டேருந்து நவுந்து போயிட்டு அந்த டிஷ்யூ வச்சு மிச்சம் இருக்கிறத லைட்டாக அப்படியே தொடச்சி துருக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் ஷை ஆகுறது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் உங்களை கையை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறான். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகவே அங்கே இன்னொரு ஷாப் இருக்குது. அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கேயும் யாருமே இல்லை. அந்த ஷாப்பில் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸு அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி அழகழகா இருக்கு. டிசைனாக யூனிக்காக ரொம்ப க்யூட்டாலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அங்கேருந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் அப்படியே போட்டு விடுறான். பார்க்கவே அவ்வளோ யூனிக்காக அழகாக க்யூட்டாக இருக்குது. இவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். லைக் அது ஒரு சாதாரண ரிங் தான். ஆனால் அது கொடுக்குற ஃபீல் என்னவோ மேரேஜ் ரிங் போட்டு விட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே கையெல்லாம் புல்லரிக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவங்களோட ஃபிங்கர்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு அழகாக இருக்குல்ல, சரி இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது உனக்கு இந்த ஷாப்பில் இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ம் ஆனால் இங்கே யாருமே அதெல்லாம் பற்றி நீ யோசிக்க வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு 10-15 குட்டி குட்டி ஷாப்ஸாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. நிறையா வந்து அப்பப்போ வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அந்த பிளேஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. இப்படி போகவே ஃபைனலாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு தெரியுது, இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த ஷாப் ஃபுல்லாகவே உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸாக இருக்குது எல்லாமே. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து எப்படி இவனுக்கு தெரியும்? ஒரு நாளில் நம்மளை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டான்? ஒரு வேளை நம்ம நேற்று மீட்டப் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து எதார்த்தமாக இல்லாமல் இவனோட பிளானாக இருக்குமோ? அப்படி இப்படின்னெல்லாம் உங்களுக்கு யோசனை ஓடுது. இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த ஸ்பாட்டோட லாஸ்ட் ஏரியாவுக்கு நீங்கள் இப்போ போகிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கையில பார்க்குறீங்க, அது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே போகவே அது ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. வெளியேருந்து பார்த்தாலே உள்ள என்ன இருக்குன்றது தெரியுது நல்லாவே. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரீங்க. அங்கே எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. சென்டரில் ஒரு டேபிள் அண்ட் 2 சேர் இருக்குது, அவ்வளோதான். சுற்றி உள்ள எதுவுமே இல்லை. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கவே அங்கே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவனை பார்த்துட்டே போகிறீங்க அவன் கூட. ஸோ அங்கே இருக்கிற சேரில் வந்து உங்களை உட்கார வைக்கிறான். தென் அவனுமே உட்காந்துட்டு என்னடா ஒரே நாளில் இவனுக்கு எப்படி நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு? யார் இவன்? எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சான்?
ஒரு வேளை முன்னாடியே நம்மளை இவனுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு ஆ ம், அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு மாதிரி அடிச்சுட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். சரி, இந்த டேட் உனக்கு பிடிச்சிருந்ததா? ம் ம் தெரியும், உனக்கு பிடிக்கும்னு தெரியும். உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். அ- ஆ அது எப்படி? நான் தான் சொல்லவே இல்லையே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நீங்களாம் எப்படி அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸையும் டேபிள் மேலே வச்சுட்டு உங்களை அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு கோச்சிக்காத, நம்ம ஃபஸ்ட்டு மீட்டே வேறு மாதிரி அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. உண்மைதானே? ஒரு வேளை மார்னிங் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் ட்ராப் பண்ணும்போது டேட்டிங் போகலான்னு கூப்பிட்டேன். உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்கலனா அங்கேயே என்னை கண்ட மெனக்கி திட்டிட்டு அப்படியே இறங்கி போயிருந்துருக்கலாம். ஆனால் நீ ஒத்துக்கிட்ட. ஏன் ஒத்துக்கிட்ட? அம், அ- அது அப்படின்றீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு காரில் ஏறி உட்காந்து உன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டே வந்தேன். உன்னை ஆஃப் பண்ண தெரில. ஏதோ ஒரு இதில் டக்குனு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேன். உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்கலனா பொழிச்சுன்னு ஒரு அறை வச்சுட்டு அங்கேருந்து இறங்கி போயிருந்துருக்கலாம். ஆனால் நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. உனக்கும் அப்போது பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. அவன் கிஸ்ஸுன்னு சொல்லும்போது நீங்கள் லைட்டாக உங்களோட லோயர் லிப்பை பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் அவன் டேபிள் மேலே அப்படி பிடிச்சிட்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, ஈவன் என் பேர் கூட. ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ நேரம் என் கூட இருந்திருக்கேன், அதுவும் தனியாக அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். என்னதான் நீங்கள் பச்சையாக மாட்டியிருந்தாலும் உங்களால் டக்குன்னு ஒத்துக்க முடியல. ஒரே நாளில் எப்படி ஒத்துக்கிறது? அண்ட் அவனை பற்றி எதுவுமே நம்மளுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு யோசனை போகுது. ஸோ உங்களோட மைண்ட் செட் அவனுக்கு புரியுது. அதனால் உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு சரி, ஓகே, உனக்கு எப்போ ஒத்துக்கணும்னு தோணுதோ அப்போவே நீ ஓகே சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றான். நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டே அவனை பார்க்குறீங்க. அவனும் சிரிச்சுட்டு சரி போகலாமா அப்படிங்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படியே டெய்லியும் உங்களுக்கு ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமா அவன் உங்களை கூப்பிட்டு வெளியே போகிறான். இப்படியே ஒரு 1 மந்த் ஓடுது. ஸோ இந்த 1 மந்தில் நீங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதாவது அவன் உங்ககிட்ட சொன்ன விஷயம் அப்படின்னா, அவன் பேர் பார்க் அண்ட் அவன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் ஒரு நல்ல சேலரி. அவனோட பேரண்ட்ஸ் அப்ராடில் இருக்காங்க. அண்ட் அவனோட ஓன் ஹவுஸில் அவன் ஸ்டே பண்ணியிருக்கான். அந்த ஹவுஸுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டும் போயிருந்திருப்பான். ஸோ அவன் சொன்ன எல்லாமே உண்மை தான். அந்த ஒர்க்கு விஷயம் மட்டும் கொஞ்சம் உங்ககிட்ட மாற்றி சொல்லியிருந்திருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஜிமன் மேலே கொஞ்சம் கோவமாகவும் கடுப்பாகவும் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் உங்ககிட்ட விளையாடி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அப்படி சொல்லியிருந்திருப்பான். ஸோ நீங்களும் வந்துட்டு இதையெல்லாம் கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்குமே அவன் மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ நீங்களும் ஜிபன் கிட்ட உங்களோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கும் தான் அவனை பிடிச்சிருச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி எப்பவும் போல் மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணும்போது அவன்கிட்ட எப்படினாலும் சொல்லிடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி நர்வஸாக ஹாப்பியாக. ஸோ இப்படியே அந்த டே போய்கிட்டு இருக்கவே எப்போவுமே உங்கள் பிரான்ச்சில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட டீம் லீடர் ஒரு மேனேஜர் தான் மெயின் பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதை வந்து மெயின் பிரான்ச்சில் சப்மிட் பண்ணணும். ஆனால் இந்த டைம் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீம் லீடர் அண்ட் மேனேஜர் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அண்ட் தென் அந்த பொறுப்பை உங்கள் கையிலையும் ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மெயின் பிரான்ச்சுக்கும் போகிறீங்க. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது டைரெக்டாக ஜெமினோட டேபிளுக்கு தான் போகும். ஆனால் உங்களுக்கு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லை. ஒரு கடுப்பு கூட.
ஸோ அவனோட பிஏ கிட்ட குடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஏக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே நீங்கள் உட்காந்துட்ருக்கிறத எதார்த்தமா கேமராவில் ஜெமன் பார்க்குறான். ஸோ அங்கே நீங்கள் உட்காந்துட்ருக்கிறத பார்த்ததோ டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருக்கவே நீங்கள் அப்போ தான் சொல்கிறீங்க, இந்த மாதிரி மெயின் பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெமன் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்போட காலை கட் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் பிஏவுக்கு கால் பண்ணுறா. அப்போ தான் அவள் உங்ககிட்ட வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கையில் வாங்கிட்டு இருந்திருப்பா. ஸோ காலை அட்டன் பண்ணி என்னென்னு கேட்கும்போது ஜிமன் உங்களை தான் அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஸோ அவள் கால் கட் பண்ணிவிட்டு மிஸ் வயன் சார் உங்களையே டைரெக்டாக கொண்டு வர சொல்லிட்டாரு. ஸோ நீங்களே கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஃபைல் எல்லாத்தையும் உங்கள் கையில் மறுபடியும் கொடுக்குறா. உங்களுக்கு நான் கடுப்பாக இருக்குது, இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை, வேலை செஞ்சால் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு உள்ளே போகவும் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு அண்ட் தென் ஒரு ப்ரீத் அவுட் ப்ரீத் இன்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த டோர் கிட்ட நின்றுட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவனும் உள்ளே வர சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக உள்ளே போயிட்டு அவன் மூஞ்சி கூட பார்க்கல அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டு ஹலோ சார் வயன், இது செகண்ட் பிரான்ச்சோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சப்மிட் பண்ண சொல்லி எங்கள் பிரான்ச் மேனேஜர் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒன்றாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு பாதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜெமன் அது வரைக்கும் உங்களை தான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். பட் நீங்கள் அவன் ஃபேஸை கூட கவனிக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலை. ஸோ நீங்கள் அப்படியே குனிஞ்சு நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க இப்போ டக்குனு உங்கள் கைப்பிடிச்சி எடுத்து அவன் மடியில் தள்ளுறான். ஸோ நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே கண்ணெல்லாம் உருட்டிட்டு அவனை பார்க்கவே இப்போ தான் அவன் முகத்தையே பார்க்குறீங்க, அது ஜிமன்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கு. நீங்கள் அப்படியே கர்ல் பண்ணிவிட்டு டப்புன்னு எழுந்து நின்றுட்டு நீயா நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏன் என் ஆஃபீஸில் நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா அப்படிங்கிறான். அப்படின்னா நீ தான் ஜிமனா? நான் தான். அப்போ ஏன் என்கிட்ட உண்மை சொல்லவே இல்லை, ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவப்பட்டு கேட்குறீங்க. நான் எந்த பொய்யும் சொல்லலையே அப்படிங்கிறான். ஏன் நீ தான் ஜெமின் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீ நிதானமாக இல்லாதப்பவே என்னை அந்த திட்டினேன். ஜஸ்ட் ஏன் அப்படி திட்டுற வரேன்னு கேட்டதுக்கே என் மேல் ஏறி உட்காந்து என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் அவனோட சின்ன வச்சுட்டு உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு பேசுகிறான். நீங்கள் கோவமாக அவனை முறைக்கிறீங்க, இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு. சரி மார்னிங் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. நீ தான்ப்பா அதுக்கெல்லாம் காரணம், நான் எதுவும் பண்ணல. நீ ஆரம்பித்ததுனால தான் அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் உன்னடி என் லைஃப்லேயும் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் இப்படி திட்டு வாங்கினதில்லை. அந்த திட்டுற நீடி. ஆனாலும் எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி க்யூட்டாக அழகா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சரி பரவாயில்ல உன்கிட்ட டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எங்கே நீ ஒத்துக்க போகிற அப்படின்ற ஒரு தாட்டில் தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா நீயே ஓகே சொல்லிட்ட. அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? சரி ஒரு வேளை டேட் பண்ணி பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். உனக்கும் பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி பொறுமையாக சொல்லிடலாம், எப்படினாலும் தெரிய தானே போகுது அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்து அவனை முன்னாடி நின்றுட்டு முறைச்சிக்கிட்டே என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான், இது சீட்டிங் தெரியுமா? எனக்கும் என்னை பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி நீ பண்ணது எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்குது தெரியுமா அப்படின்றீங்க. இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே எழுந்து நின்றுட்டு பிடிக்காதுன்றது நான் உன்னை பப்புக்கு கூப்பிட்டதை மட்டும்தானே? இந்த 1 month என் கூட ட்ராவல் பண்ண என்னை பிடிக்கலன்னு இப்போ சொல்ல பார்க்கலாம். உனக்கு என்னை பிடிச்சி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சா? நான் பாட்டுக்கு முன்னாடியே சொல்லி நீ வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தா உண்மையிலே நான் உன்னை மிஸ் பண்ணியிருப்பேன்டி.
என்னமோ நான் சொல்லாதது கூட ஒரு நல்லது தான் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவனுக்கு நீங்கள் முறைக்கிறது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே உங்கள் கிட்டே வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் டக்குன்னு போய் டோரில் பின்னாக்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் 2 பக்கத்துலேயும் கை வச்சுட்டு, இதோ பாரு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தெளிவாக தெரியுது. சும்மா முறைக்கிற மாதிரிலாம் நடிக்காத. நீ முறைச்சாலும் சரி, நீ சிரித்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்லாதது தப்பு தான், சாரி. அதுக்காக நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் கிடைக்கலன்னு போய் சொல்லிட்டு போனேன், அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிறான். இப்போ இந்த மாதிரிலாம் அவன் பேசுகிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு மாதிரி ஷைனஸ் தான் க்ரியேட் ஆகுது. இருந்தாலும் உடனே இந்த மாதிரி ஒத்துக்கிட்டா எங்கே நம்ம ஒரு மாதிரி டம்மி ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் அப்படியே இன்னுமே அதை கண்டினியூ பண்ணுறீங்க முறைச்சிக்கிட்டே. அவன் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள குறுக்குறுன்னு பார்க்குறத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு நீங்கள் உங்கள் ஐ கான்டாக்டை கட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டவுன் ஆனதும் அவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவன் அப்படியே பெண்ட் பண்ணி கீழே குனிஞ்சு, என்ன ஷையா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், எனக்கு அப்படியே கோவமாக வருது, நான் இங்கேருந்து போகிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. டக்குன்னு அங்கே கைப்பிடிச்சி எடுத்து அந்த டோர்லேயே பின் பண்ணிவிட்டு, அவ்வளோ ஈஸியாக நீ வெளியே போயிடுவியா? இங்கேருந்து நீ ஒரு ஸ்டெப் வைக்கணுன்னாலும் நான் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணலாமேன்னு கிட்ட வரான். அப்போ டக்குன்னு அவனோட செஸ்ட்டில் கை வச்சு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பண்ணுற, இது ஆஃபீஸ், எங்கெல்லாம் இப்படி பண்ணாதான், யாராவது பார்த்துட்டா அப்புறம் அவ்வளோதான். அப்போ ஜிமன் டக்குன்னு அவனோட பேண்ட் பாக்கெட்லேருந்து மொபைல் எடுத்து சம்திங் எதையோ ஆன் பண்ணி ஒரு பேட்டர்ன் மாதிரி போடுறான். டக்குன்னு அவனோட கேபின் டோர் லாக் ஆகிடுது. அண்ட் தென் சுற்றி இருக்கிற கிளாஸ் விண்டோஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிளர்ரி ஆகிடுது. ஸோ மறுபடியும் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனோட மொபைலை வச்சுட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். இப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ மட்டும் யாருக்கும் டவுட் வராதா, நான் வந்ததை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உள்ளே இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்களா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. டக்குன்னு உங்கள் கையை எடுத்து உங்கள் பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸ்டாப், நிறுத்து, ஷோ, யாருக்காவது தெரிஞ்சிட போதும் ப்ளீஸ். ஏய், உன் மனசில் இப்போ என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்கிற, எனக்கு கேட்கணும் போல் இருக்கு, நீ சொன்னால் நான் விட்டுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி கொட்டை முழிச்சு பார்க்குறீங்க. அவன் ஐப்ரோஸை ரேஸ் பண்ணிவிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதான் நான் சொல்லனாலும் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன, எனக்கு கேட்கணும் போல் இருக்குன்னு சொன்னேன், சொல்லு, சொன்னால் விட்டுடணும், சரி சொல்லு. அது எனக்கும் உன்னை பிடிக்கும், ஏன் எதுக்கெல்லாம் தெரியல, நீ பண்ணதுக்கெல்லாம் உன் மேலே நியாயப்படி கோவம் தான் பட்டிருக்கணும், ஆனால் அதில் என் தப்பும் இருக்குது, இருந்தாலும் எனக்கும் உன்னை பிடிச்சிருச்சு ஜிமன், ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு நர்வஸ்னஸோடையும் ஒரு ஷைனஸோடையும் கொஞ்சம் தயங்கி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லி தான் முடிக்கிறீங்க. அவங்க 2 சிக்ஸையும் பிடிச்சி இழுத்து அப்படி டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒரு மாதிரி பேஷனேட்டாக ரொம்ப அழகாக ஒரு 5 to 7 minutes போகுது. நீங்களும் அவனை பிடிச்சி லைட்டாக தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. பட் நோ யூஸ். ஒரு 7 minutesக்கு அப்புறம் டக்குன்னு பிடிச்சி தள்ளவே கிஸ்ஸு பிரேக் ஆக நீங்கள் அப்படியே ஒரு மூச்சு வாங்கிட்டே அவனை பார்க்குறீங்க. அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். ஒரு சின்ன க்யூட்டான கோவத்தோட, நான் சொன்னால் வெற்றி தானே சொன்னேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்,
ம் எப்போ பார்த்தாலும் சீட் பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் நீ சொல்லாமலே உன்னை அத்தனை கிஸ் பண்ண வேண்டிய நான், நீ சொன்னதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் நினச்சேண்ணா, ஏன்டி இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வரான். ஸோ டக்குன்னு நீங்கள் அவனோட லிப்ஸில் வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சுட்டு அவனை வந்து கிஸ் பண்ண விடாமல் தடுத்துடுறீங்க. ஒரு மாதிரி அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான், ஒரு மாதிரி லவ்வபலாக. ஸோ ரொம்ப அழகாக அந்த டைம் கொஞ்சம் நேரம் போகவே ஒரு 1 வீக் அப்புறமா அவனோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அவனோட பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி ஜாலி டைப்பாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுறாங்க. நீங்களுமே கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்பா அம்மா 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டே, ஆமாம் அவனுக்கு பொண்ணுங்கக்கிட்ட பேசவே தெரியாது, எப்படிம்மா எப்படி 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிங்க, ஆமாம் யார் ஃபஸ்ட்டு லவ் சொன்னது, எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டக்குன்னு உங்கள் 2 பேருக்குமே அந்த நைட்டு தான் ஞாபகம் வருது. ஸோ டக்குன்னு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்ததும் ஒரு மாதிரி 2 பேருக்குமே ஷை ஆகாமல் இருக்க முடியல. டக்குன்னு ஆப்போசிட் சைடு திரும்பிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப ஷை ஆகுது, ஐயோ இது வேறு ஞாபகப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கவே ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, இல்லைம்மா இந்த மாதிரி ஆஃபீஸ் பார்ட்டியில் தான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை கொண்டு போயிடுறான். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக 4 பேரும் பேசி ஒரு வழியாக உங்களுடைய மேரேஜுக்கும் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இதோட நம்ம இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சுடா. ஆக்சுவலாக இந்த பர்த்டே விஷஸ் கூட பர்த்டேக்கு முன்னாடியே நான் இந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னால் போட முடியல. இடையிடையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் சொல்லியிருந்த மாதிரியே 1 மந்த்தாக என்னால் சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண முடியாத சூழ்நிலை தான். ஸோ இதுலேயுமே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் தென் நிறைய வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். உடம்பு சரியில்லாமல் வேறு, அண்ட் தென் கோல்டு அது இதுன்னு என்னென்னமோ ஆகி இன்னும் ஒரு 1 ஷாட் மட்டும் அப்படி இப்படி சொதப்பி ஏதோ ஒரு வழியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் லேட்டர் விஷஸ்க்கு சாரிடா. அப்புறம் இன்னும் சீக்கிரமாக நான் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஓகேடா, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் மிஸ்ஸஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், பை.